இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்டைகவுண்டர் பகுதியில் 5 அடி அளவிலான பள்ளத்தை ஏற்படுத்திய மர்ம பொருள் எரிக்கல் என்று மாவட்ட அறிவியல் அலுவலர் தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செங்குட்டவனிடம் கேட்கலாம். செங்குட்டவன், வணக்கம். இந்த எரிக்கல்லானது எப்பொழுது அந்த பகுதியில் விழுந்தது? இந்த ஆய்வு பணிகள், இது குறித்தான விவரங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. இது பற்றிலாம் விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் கிராமத்தில் சொட்டையகவுண்டனூர் என்ற பகுதியில ரவி என்பவருடைய நிலத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மர்ம பொருள் பூமியில், அதாவது வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்தது. அதே சமயம் அதே இடத்தில் இன்று காலை ஒரு 5-6 மணி அளவுல அதே இடத்துல இன்னொரு பொருள் மர்மமான பொருள் அந்த இடத்துல விழுந்தது. இதனை அந்த பகுதியை சேர்ந்த திருமலை என்பவர் பாக்குறாரு. பார்த்து இது ஏதோ சாதாரண பலன் நினைச்சு விட்டுட்டு போயிடுறாரு. இந்த நிலையில மீண்டும் தொடர்ந்து அதே இடத்துல இன்னொரு மர்ம பொருள் விழுந்ததால அந்த பகுதி மக்கள் பீதி அடைகிறாங்க. இதனை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அறிந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்வையிடுறாரு. மேலும் இந்த இடத்தினை மாவட்ட அறிவியல் மையம் அலுவலருக்கு விழுந்த மர்ம பொருளுக்கு என்னவென்று கண்டறிய வேண்டும் என பரிந்துரை செய்தாரு. இந்த பரிந்துரையின் பேரில சென்னை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் செயல் இயக்குனர் லெனின் தமிழ் கோவன் உத்தரவின்படி வேலூர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாவட்ட அறிவியல் மையம் மாவட்ட அறிவியல் அலுவலர் ரவிக்குமார் சம்பவ இடத்திற்கு 5 அடி பள்ளத்தில் மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகளை சேகரித்து எடுத்து போறாரு. அதே போல பள்ளத்தில் அருகே உள்ள மண் மாதிரிகளை எடுத்து சேகரித்து போறாரு. இந்த நிலையில இந்த மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகளை சென்னை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் இதை தெரிவிச்சுட்டு போறாரு. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் விழுந்த மர்ம பொருள் எரிகல் தான் விழுந்தது எனவும், அந்த எரிகலின் வேகத்தின் அந்த எரிகல் மண் சாம்பலாக மாறியுள்ளது. மேலும் இது செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சுற்றி திரும் சிறு கோள்களாகவும் பின்னர் அது பூமியை நோக்கி வரும் பொழுது எரிக்கல்லாக மாறிவிடும் எனவும் தகவல் தெரிவித்து போனாங்க. இதே போல் கடந்த 2016ஆம் ஆண்டு நாற்றம்பள்ளி பாரதிதாசன் இன்ஜினியரிங் கல்லூரியில ஒரு எரிபொருள் விழுந்தது. அந்த எரிக்கல்லானது பாறையின் மீது விழுந்ததால் சிதறி பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியது. அதே போல இந்த பகுதியில நிறைய குடிசை வீடுகள், காங்கிரீட் வீடுகள் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி பகுதிகளில் நாற்றம்பள்ளி, ஜோலார்பேட்டை, வெலக்கல் நத்தம், இது போல அச்சமங்கலம் ஆகிய கிராமங்கள் இது போல் எரிக்கல் விழுவது தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்து வருது. அதனால இந்த பகுதி மக்கள் பெரும் பீதி அடைஞ்சிருக்காங்க. நன்றி செங்குட்டுவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.